கதை ஆரம்பிக்கிறது அமைதியான மர்மமான சீனன் பிரிவுல. ஒரு பள்ளிக்கூடம். அங்கே இளம் மாணவர்கள் பழங்கால போர்க்கலைகளையும் ஆன்மீக சக்திகளையும் கத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை பாருங்க. ஒரு இளம் மனிதர் சான், அன்புள்ளவன், நல்லவன், அந்த பிரிவுல சமையல்காரனா வேலை பார்க்குறான். ஆனா அவனும் ஒரு மாணவன். போர்க்கலைகளை கத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அப்பாவித்தனம், அடக்கம் அவனை பலவீனமா காட்டுறது. முக்கியமா பெரிய மாணவர்கள் கிட்ட. அவங்க அவனை அடிச்சு துன்புறுத்துவாங்க, அவமானப்படுத்துறதுக்கு கொடுமை சேட்டைகள் பண்ணுவாங்க. சானுக்கு ஒரு நண்பி இருக்கா, லிங். அவள் மனசு நல்லா இருக்கும். அவள் அப்பா டான் புயே சீனன் பிரிவுல மரியாதைக்குரிய குரு. அந்த பிரிவுல இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் அதிசய சக்திகள் இருக்கு. பறக்கிறது, பொருட்களை மிதக்க வைக்கிறது. ஆனா சான் சக்தியை நல்லதற்கு பயன்படுத்த வேண்டியவர்கள் சான் என்பவனை அவமானப்படுத்த பயன்படுத்துகிறார்கள். அவர்களின் பிடித்த சேட்டைன்னா சான் சமைச்ச சாப்பாட்டை காத்துல தூக்கிவிட்டு கீழே விழுத்தி அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச பாடு எல்லாத்தையும் கெடுப்பது. இன்னொரு சாப்பாடு இப்படி கெட்ட பிறகு சீடர்களின் குரு பூ என்பவர் வந்தார். அவர் சக்தி மிகுந்தவர், மரியாதைக்கு ரியர், எல்லாராலும் பயப்படப்படுபவர். ஒரு வறுத்த கோழியை மட்டும் சாப்பிட்டுட்டு சானின் சக்தியை சோதிக்க முடிவு பண்ணினார். ஆச்சரியமா லிங்கர் உட்பட சில மாணவர்கள் சானுக்கு தங்களுடைய சக்தியை கொடுத்து உதவி பண்ணினாங்க. ஆனா வு வின் சக்தி மிக அதிகம். எல்லாரையும் சும்மா தூக்கி வச்சிட்டாரு. பிறகு லிங்கர் சானை பயிற்சி அளிக்க முடிவு பண்ணினாள். மனதை ஒருநிலைப்படுத்தவும் சுவாசத்தை கட்டுப்படுத்தவும் இயற்கையின் சக்தியோடு இணைக்கவும் பயிற்சி கொடுத்தாள். சரியான வழிகாட்டுதலோட சான் அவன் உள்ளே இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வரலாம்னு நம்பினாள். ஆனா பயிற்சியின் போது ஒரு விந்தை நிகழ்ந்தது. சானின் தாலி ஒளிர்ந்து வித்தியாசமா இயங்குச்சு. அது எல்லாத்தையும் கலைச்சிடுச்சு. சக்தி அவன் உள்ளே ஓடுது. இந்த திடீர் நிகழ்வுல சான் சுருண்டு விழுந்து உணர்வு நிறுத்திட்டான். லிங்கர் உடனே சந்தேகம் வந்தது. அவனுக்குள்ள 2 சக்திகள் போராடுதுன்னு உணர்ந்தா. போராட்டம். அவ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா சானோட கடந்த கால துயரத்துல இருந்து இந்த சண்டை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா. 10 ஆண்டு சின் யூன் குழுவுல இருந்தாலும் அடிப்படை போர்க்கலைகளை மட்டும்தான் கத்துக்கிட்டான்னு சானுக்கு மெதுவா ஞாபகப்படுத்தினா. அந்த பேச்சு சானுக்கு கொடுமையான ஞாபகங்களை கொண்டு வந்தது. 10 ஆண்டு முன்னாடி அவன் கிராமம் அழிஞ்ச கொடிய நாள். அவன் குடும்பம் யாரோ கொன்னுட்டாங்க. அந்த கொலைகாரன் யாருன்னே தெரியல. சானோட வலியை பார்த்த லிங்கர் உண்மையை கண்டுபிடிக்க உதவ முடிவு பண்ணிட்டா. ஆனால் குரு சம்மதம் இல்லாம யாரும் வெளியே போக கூடாதுன்னு கடுமையான விதி இருக்கு. அந்த விதியை மீறி லிங்கர் சானை அவன் பழைய கிராமம் யோ கண்களுக்கு தெரிஞ்ச காட்சி உள்ளத்தை புழுங்க வச்சிடுச்சு. ஒரு காலத்துல களை கட்டிய கிராமம் இப்போ கல்லறை மாதிரி வெறிச்சோடி இருக்கு. சான் அவன் வீட்டு சாம்பலை பார்க்கும்போது ஞாபகங்கள் வெள்ளம் மாதிரி வந்து அடிச்சிடுச்சு. அண்ணன் ஜிங் யுவுடன் காட்டுல நெருப்பு மரம் வெட்டிட்டு வந்த நாள் ஞாபகம் வந்தது. கிராமம் கிட்ட வந்தப்போ ஒரு அதிர்ச்சி காட்சி. வானம் வெட்ட வெளிச்சமா, இடி மின்னல், கண்கள் கூசும் வெளிச்சத்துல கிராமம் ஒரு பெரிய நெருப்பு கூண்டா மாறிடுச்சு. அதே சமயம் 2 பலசாலி யோதாக்கள் சண்டையில இருக்காங்க. அவங்க சக்தி பூமியையே நடுங்க வைக்குது. சான் ஜின்னு 2 பேரையும் தூக்கி வீசிடுச்சு. ஒரு கணம் அவங்க மயங்கி விழுந்தாங்க. சான் அந்த இரவு எழுந்தப்போ சண்டை இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த யோதாக்கள் அசுர சக்தியோட சண்டை பண்றாங்க. அவங்க நகர்வுகள் கண்களுக்கு புலப்படாத வேகத்துல இருக்கு. அப்போ சான் ஒருத்தரை அடையாளம் கண்டுபிடிச்சான். அட போங்கடா புயி, கதை சொல்லுறாங்கன்னா அவர்தான். ஒப்பாரி இல்லாத சண்டை கலைஞர். அவருக்கு எதிரா ஒருத்தர் முகமூடி போட்டுக்கிட்டு மர்ம முகமூடி வீரன். சானு பாக்குறத பார்த்துட்டு ஒரே ஷாக்கா அவனுக்கிட்ட போய் பயங்கரமான 100 காலி பாம்பு ஒண்ண அவன் மேல போட்டுட்டாங்க. சானு கல்லாயிட்டான்டா. அப்புறம் என்ன நடந்ததுன்னா ஒரு பயங்கர திருப்பம். முகமூடி வீரன் சானுவை உயரமா வீசி எரிஞ்சிட்டான். காத்திரா போய் புயி சானுவை காப்பாத்த போறாரு. ஆனா அந்த முகமூடி வீரன் கொடுமைக்காரன். சானு உடம்புல ஒரு விஷப்பாம்பு மறைஞ்சு கிடந்தது. அது புயி கைய கடிச்சிடுச்சு. காப்பாத்துறதுன்னு நினைச்சா கொல்லுற கூடாரமா மாறிடுச்சு. பாம்பு கடிச்சத பார்த்த உடனே புயி வேகமா காயத்தை துடைச்சு விஷம் பரவாம நிறுத்தினாரு. ஆனா அந்த முகமூடி வீரன் நேரம் வீணாக்கல. ஒரு காற்று ஊதும் சாதனத்தை எடுத்தான். வானம் பிளக்கும் மின்னலோட சக்தியோட ஒரு வாள். அதுதான் அந்த போர். பூஜை ஆபத்து புரியுதுன்னு தெரிஞ்சு எல்லா பலத்தையும் சேர்த்து ஒரு பயங்கர போருக்கு தயாரானான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா 2 வீரர்களும் ஒரே நேரத்துல மோதினாங்க. ஒரு அசுர சக்தி வெடிப்பு. இருள் வெளிச்சமா மாறிச்சு. அடுத்த நாளைக்கு காலையில சியோன் அவன் அண்ணன் ஜிங்கு எழுந்திருக்கிறாங்க. கண்ணீர் வர செஞ்ச காட்சி. அவங்க ஊர் சாம்பலாச்சு. ஒருத்தரும் இல்ல. அவங்க பெற்றோர்கள் சடலமா கிடந்தாங்க. 2 அண்ணன் தம்பிகளுக்கும் மனசு நொந்து போச்சு. சோகத்துல மூழ்கிட்டாங்க. அந்த இடிபாடுகள்ல நின்னுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்தாரு தியான் பூயி, சீனான் பிரிவுல அதிபதி. அவருடைய சீடங்களோட வந்தாரு அந்த அழிவை பார்க்க. ஜிங் யூ பூயி பலசாலியும் ஞானியுமாயிருக்காருன்னு தெரிஞ்சு அவருக்கிட்ட சீடனா சேர்றதுக்கு கெஞ்சினான். அவனுக்கு போர்க்கலை கத்துக்கணும், மத்தவங்கள காப்பாத்தணும், ஒரு நாள் அவன் குடும்பத்துக்கு நீதி தேடிக்கணும். ஆனா
ஜான் உறுதியாலும் அசத்தலான தீர்மானத்தாலும் அவன் சம்மதிச்சான். ஆனா அங்கேயே நிறுத்திக்காதான். சான் அமைதியான மென்மையான சுபாவத்திலேயே ஒரு சிறப்பான திறமையை கண்டுபிடிச்சான். புய் அவன் உள்ள சக்தியை நம்பினான். சீனன் பிரிவுல சேர்ற மாதிரி அவனையும் அழைச்சான். இந்த ஏற்பாடுகளை புய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அருமையான அன்புள்ள பொண்ணு சியான் கிட்ட வந்தா. அவன் சோர்ந்து போயிருக்கிறத பார்த்து அவனை ஆசுவாசப்படுத்தி அவளை எப்பவும் பக்கத்துல இருப்பேன்னு, ஒரு அக்கா மாதிரி பாதுகாப்பேன்னு சொன்னா. பின்னாடி புய் ஜிங்குவை டிராகன் ஹெட் சம்மிட்ல பயிற்சி எடுக்க அனுப்பினான். அது சீனன் பிரிவுல ஒரு பிரிவு. சியான் புய் யோட நேரடி வழிகாட்டுதலின் கீழ பிளாக் சம்மிட்ல இருந்தான். பல வருஷங்கள் கழிஞ்சிச்சு. ஜிங்கு பயிற்சியில சிறந்து விளங்கினான். ஒரு வல்லமையான மரியாதைக்கு ரியான போர் வீரன் ஆனான். ஆனா சான் அடிப்படை போர் கலைகளை தாண்டி முன்னேற பாடுபட்டான். கடைசியா அவன் அந்த பிரிவுக்கு சமையல்காரனா வேலை பார்க்க ஆரம்பிச்சான். பிறருக்கு சாப்பாடு செய்யறதுல சந்தோஷம் கண்டுபிடிச்சான். சிறிது காலத்துக்கு பிறகு சீனன் பிரிவு. அடடா, ஒரு பெரிய விழா! 60 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற போர் கலை போட்டி. சாயங்காலம் நெருங்க ஷான் ஒரு புல்வெளியில கிடந்தான். சில மூத்த மாணவர்கள் கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. அங்கே ஃபான் சிகரத்துல இருந்து வந்திருந்த சுஷுவும் பல கிளைகளில இருந்து வந்த மாணவர்களும் இருந்தாங்க. எல்லாரும் ஒரு அழகியை பார்க்க கூடியிருந்தாங்க. ஷாவோ சிகரத்துல இருந்து வந்த லட்சுமி ஸ்வே. அந்த உற்சாகத்துல மாணவர்கள் ஒருவரையொருவர் தள்ளிக்கிட்டு நல்லா பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டாங்க. ஷியாஃபான் நடுவுல சிக்கி வெளியே தள்ளப்பட்டான். ஸ்வேயும் அவள் கூட்டாளிகளும் அங்கே பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுல பட்டான். உதவி பண்றதுக்கு பதிலா மத்த மாணவர்கள் ஓடி போயிட்டாங்க. ஷியாஃபான் ஒருத்தனா அந்த ஆர்வமுள்ள கூட்டத்தை எதிர்கொண்டான். அவங்க அவனை பிடிச்சு கட்டினாங்க. ஒரு பள்ளத்துக்குள்ள தூக்கி போட்டு விளையாடினாங்க. சும்மா விடுங்கன்னு கெஞ்சினான். சாப்பாடு பண்றேன்னு சொன்னான். ஆனா ஸ்வேக்கு வேற தண்டனை தோணுச்சு. அவள் சீன் உடையில எறும்புகளை போட்டா. சின்னஞ்சிறு பூச்சிகள் சருமத்தை கடிக்க அவன் கொடுமையா கத்தினான். அட போங்கடா! அந்த நிமிஷமே சீனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை அந்த பிளவிலிருந்து புடுங்கி எடுத்தாங்க. எப்படியாவது சீனோட கஷ்டத்தை குறைக்கணும்னு முயற்சி பண்ணினாங்க. சரி, பெரிய குளிர்நீர் தொட்டியில அவனை போட்டு எறும்புகளை நீக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா அப்பவே லிங்கர் வந்துட்டா. நில்லுங்கடா, சீனை உடனே எடுங்கன்னு கத்தினா. அவள் சிறிதளவு மருந்தை பூச சீனுக்கு சுகம் கிடைச்சது. அவள் அவனை நல்லா பார்த்துக்கிட்டப்போ அவள் கை அவன் கன்னத்தை தொட்டது. சீனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விதமான அதிர்ச்சியான உணர்வு. லிங்கர் மீதான அவன் காதல் ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த நாள் காலையில சீன் ஒரு அமைதியான ஏரிக்கரையில இருந்தான். லிங்கர்னா ஒரு பெரிய நீர் டிராகன். அவனுக்கு உணவு போட்டுக்கிட்டு இருந்தான். டிராகன் நீர்ல குதிச்சு குதிச்சு விளையாடிச்சு. சீன் மனசுல லிங்கர் மட்டுமே. அவன் டிராகனிடம் லிங்கர் மீது உள்ள அவன் காதலை பத்தி சொன்னான். அவன் என்ன பண்ணுவான்னு யோசிச்சான். அவன் அவள் மனசுல இருக்கிறதை சொல்லணும்னு நினைச்சான். ஆச்சரியம்! சட்டுன்னு லேக்ல லிங்கர் வந்தா. ஒரு போர் கலை புத்தகத்தை கொடுத்தா. பூ அறையில இருந்து சீக்ரெட்டா எடுத்ததா சொன்னா. சான் நல்லா படிக்கணும்னு ஊக்கப்படுத்தினா. டூர்னாமெண்ட்ல நல்லா போராட உதவும்னு சொல்லி. அவள் உதவிக்கு நன்றி சொல்லிட்டு சான் புத்தகத்தை எடுத்து தியானம் பண்ண ஆரம்பிச்சான். உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணான். ஆனால் அந்த பழைய பிரச்சனை திரும்ப வந்துடுச்சு. அவன் போட்டிருந்த கல்லு மாலை ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அவன் உள்ள இருக்கிற சக்திகள் மோதிக்கிட்டே இருக்குன்னு காட்டினது. லீங்கர் அவனை ட்ரெயின் பண்ண முயற்சி பண்ண நேரம் ஞாபகம் வந்துடுச்சு. அவன் கடந்த கால துயரங்கள் வெள்ளம் போல வந்துச்சு. அவன் வீடு நொறுங்கினது. அவன் அண்டை வீட்டாரு சாகுறது. புஜியை சந்திச்சது. பூ அவன் டீசைப்புகளை கூட்டிட்டு அந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சான் புஜியை சந்திச்சான். புஜி அவனுக்கு அவன் சக்தியில ஒரு பகுதியை கொடுத்தான். பிளட் சக்கர் ஸ்டோன் ஒரு சிறப்பு கல்லை கொடுத்தான். புஜி ஷான் கிட்ட சொன்னான், அந்த கல்லை ஆழமான பள்ளத்தாக்குல போட்டுப்புடுன்னு. ஆனா ஷான் அந்த கல்லை வச்சுட்டான். நேரம் போறப்போ ஷானுக்கு தெரிஞ்சது அந்த கல்லால அவன் குத்துச்சண்டை பயிற்சியில பிற்போயிட்டான்னு. உண்மையான பிரச்சனை வேற. அவன் கிட்ட இருந்த மாறுபட்ட பயிற்சி முறைகள். பூ அவனுக்கு கற்றுக் கொடுத்த தந்திரங்கள் மூச்சு பயிற்சிகள். புஜி கற்றுக் கொடுத்ததுக்கு எதிர்மாறா இருந்துச்சு. இதனால இரண்டு சக்தியையும் சமநிலைப்படுத்த முடியாம ஷான் அவன் நண்பர்களை விட நிறைய பின்தங்கிட்டான். புஜி சொன்ன காரியம் ஞாபகம் வந்ததும் ஷான் அந்த கல்லை போட முடிவு பண்ணான். பள்ளத்தாக்குக்கு ஓடிப்போனான். ஆனா அங்க ஒரு குறும்புக்கார குரங்கு வந்து அந்த கல்லை பறிக்க முயற்சி பண்ணுச்சு. ஷான் குரங்கோட சண்டை போட்டான். ஆனா அது அவனை விடாம விரட்டியடிச்சுச்சு. சண்டையில ஷான் தடுமாறி ஏரியில விழுந்துட்டான். தண்ணியில பாடுபட்டுட்டு இருக்கும் போது ஏரியோட அடிப்பாகத்துல ஒரு ஒளிர்வுள்ள குழியில அவனை இழுக்குற மாதிரி ஒரு விசித்திரமான சக்தி இருந்துச்சு. அப்போதுதான் சட்டென்று உள்ளே இழுக்கப் போகுதுன்னு நினைச்ச நேரத்துல கல்லு ஜொலிச்சு அவனை மேல தள்ளிச்சுது. ஆனா நிம்மதி நீண்ட நேரம் இல்ல. குரங்கு காத்திருந்துச்சு. கல்லை பிடிங்கணும்னு வெறிகொண்டு சீரும் போர் ஆரம்பிச்சுச்சு. சான் கூட சண்டையோட உக்கிரத்துல குரங்கு சானோட கையை கடிச்சுச்சு. உடனே சான் குரங்கை தள்ளிவிட்டான். சகதியில குரங்கு தள்ளாடி விழுந்துச்சு. சான் சுவாசம் பிடிச்சுக்கிட்டப்போ கையில ரத்தம். அதிர்ச்சியா பார்த்தா கல்லு ரத்தத்தை உறிஞ்சுது.
அதே சமயம் அதிசயம். ஏரியில ஒளிர்ந்து கிடந்த குழியிலிருந்து ஒரு கம்பு ஆகாயத்துக்கு பறந்துச்சு. ஒளிர்ந்து கிடந்த கல் மின்னல் போல பறந்து கம்புல சேர்ந்துச்சு. சில நொடிகள்ல ஆகாயம் ஒளிர்ந்துச்சு. செனான் சாமியார்களுக்கும் அந்த நரக அக்னிமலையிலிருந்து வந்த பயங்கரமான ராட்சச ராஜாவுக்கும் கிடைச்சிச்சு அந்த காட்சி. கம்பு ஒளிர்ந்து வானத்துல இருந்து ஒளி சக்தி இறங்கி வந்து ஷியாஃபேன் முன்னாடி நின்னுச்சு. அவன் டபுள் ஸ்பீடா அதை பிடிச்சான். அந்த மர்ம சக்தியை உபயோகிச்சு களிமண்ணுல சிக்கி கிடந்த குரங்க காப்பாத்தினான். ஆச்சரியமா, முன்னாடி ரொம்ப கடுமையா இருந்த குரங்கு சாந்தமா அவனுக்கு நம்பிக்கையா பின்னாடியே வந்தது. என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள ஒரு மர்ம பெண் தாக்கினா. ஒளி குச்சிய பறிக்க வந்தா. ஷியான் அவள் கால பிடிச்சான். சண்டை கொடி கட்டி பறந்தது. சரியா அந்த நேரத்துல ஷ்வை வந்து ஷியானை காப்பாத்தினான். பளிச்சுன்னு அடிச்சு அந்த அந்நியரை ஓட்டினான். லிங்யர் சேர்ந்ததும் அந்த மர்ம பெண் பீனு பெயர் தெரிஞ்சது. அவங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறத கண்டு ஓடிப்போனா. ஆனா ஷ்வை அவளை சும்மா விடமாட்டேன்னு கொதிச்சான். பின்னாடி ஷியான் லிங் எருக்கு குரங்கு கடிச்ச காயத்தை காட்டினான். அடப்போங்க, ஒரு குரங்கு. ஆனா அவன் கண்ணுல பட்டா சந்தை காணாம போச்சு. அந்த இரவுலேயே ஷியான் தூங்க பியோவ் அவன் அறைக்குள்ள நுழைஞ்சா. கை கொள்ளையடிக்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த கை கிடைக்கல. மந்திரம் ஷியான் கிட்ட திரும்பி வந்துடுச்சு. சும்மா கொதிச்சு போய் பியோவ் நினைச்சா ஷியானை அப்புறப்படுத்தினாதான் கை கிடைக்கும்னு. ஆனா அவன் மேல கை வைக்க போனா அந்த கை உயிர் பெற்று ஷியானை காப்பாத்தி பியோவை மயக்கி வச்சிடுச்சு. காலையில ஷியான் எழுந்து பார்த்தா அவனை கொள்ளையடிக்க வந்த பெண் அவன் பக்கத்துல அமைதியா படுத்திருந்தா. பியோவ் எழுந்தா அவளுக்கும் அவமானமா இருந்துச்சு. ஷியான் நல்லவன் என்ன என்று உணர்ந்த பியோவ் அவன் நல்ல குணத்தை பயன்படுத்தி தன் தவறை அவன் மேல போட்டு அந்த கையை வாங்கிட வேண்டினா. அவள் வருத்தத்துக்கு பணம் கொடுத்தான் ஷான். கலங்கி போய் என்ன பண்றதுன்னே தெரியாம மறுமறுப்பா கொடுத்தான். ஆனா அவன் போன உடனே சட்டென்று அந்த கம்பு ஷான் கிட்ட வந்துருச்சு. கடுப்பான பியோவ் ஷானை படாரென்று அரைஞ்சிட்டு புயலாய் போயிட்டான். அதிசயம் பாருங்க, அந்த கம்பு ஷானோட கஷ்டத்தை உணர்ந்து சாந்தப்படுத்தும் மாதிரி மங்கலான வெளிச்சம் கொடுத்தது. அன்னைக்கு ஷான் அவன் வேலையில சுழன்றுகிட்டு இருந்தான். மத்த சீடங்க போர் பயிற்சிக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. சட்டுன்னு பியூ அறிவிப்பு. ஷானோட திறமையை பார்க்க சியாஃபானும் போட்டிக்கு போறான்னு. ஷானோட சக்திய கட்டுப்பாடு இல்லைன்னு மறைக்க அவன் மூத்த சீடங்க அவனை போராட வைச்சு நடிச்சாங்க. ஆனா பியூ வந்ததும் உண்மை வெளிச்சம். ஷானோட ஆற்றல் கட்டுப்பாடு இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. பியூ கொஞ்சம் தள்ளினாலே ஷான் பின்னாடி விழுந்துட்டான். அந்த நேரத்துல தான் ஷானோட அண்ணன் ஜிங் யூ வந்தான். ஷான் தரையில விழுந்து கிடக்கிறத பார்த்ததும் சகோதரன் மீது பலாக்காரம்னு தப்பு தகவல் கிடைச்சது. அவன் சியானை நல்லா கத்துக் கொடுக்கலன்னு ஜிங்யூ கடுமையா குற்றம் சாட்டினான். அதை கேட்ட லிங்யர் அப்பாவுக்கு பாதுகாப்பா நின்னு ஜிங்யூவுடன் தள்ளுமுள்ளு ஆரம்பிச்சாச்சு. சண்டை போட போற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் சிகா வந்தாங்க. சிங்கான் சக்தியிலேயே மிகப்பெரிய மரியாதை உள்ள ஒரு அனுபவம் வாய்ந்த மாணவர். அவர் ஜிங்யூவோட அராஜகத்தை மன்னிச்சு போர் ஒத்திவைக்கப்பட்டதுன்னு அறிவிச்சாங்க. ஏன் ஒத்திவைக்கப்பட்டதுன்னா, 2 சக்தி வாய்ந்த பேய் ஆயுதங்கள் ஒன்னுடன் ஒன்னு சேர்ந்துடுச்சு. நல்லாருக்கும் கெட்டாருக்கும் நடுவுல சண்டை வெடிக்க போகுதுன்னு அது ஒரு சகுனம். அதே சமயம் சியாவோன் கூட பேயா இருக்கிற கோபம் அதிகமானுச்சு. காட்டுல சந்திச்சதுக்கு அப்புறம் பேயா ரொம்ப ரகசியமா இருப்பா. சியாவோன் வெளிப்படையானவன். அவனுக்கு எல்லாத்திலும் ஆர்வம். இந்த மாறுபாடு ஒரு அதிர்ச்சி கொடுத்தது. பேயா திடீர்னு சியாவோனை முத்தமிட்டா. காதல் முத்தம் இல்ல, ஏதோ ஒரு சூழ்ச்சிதான். சாவோஃபான் அமைதியா இருந்து வர்றா சீன் பூச்சி கூட்டத்தை ஒளிஞ்சுக்கணும்னு நடந்தது முழுக்க தந்திரம்தான். ஆனா சாவோஃபான் கலங்கி போயிட்டான். மனசுல கஷ்டமா இருந்துச்சு. அவன் இதயம் லிங் ஏற்கிட்ட போயிடுச்சு. போவ் சாவோஃபானோட கண்கவர் கம்பை தேடி அலைஞ்சு துடிச்சா. எல்லா இடத்தையும் தேடினா. அவ கிட்ட போறப்போ அது மாயமா மறைஞ்சிடுச்சு. கடுப்பா போய் சாவோஃபானை அடிச்சா. அப்புறம் சாவோஃபான் அவன் அறைக்கு போறப்போ கண் முன்னாடி ஒரு காட்சி. அவன் காதலிச்ச லிங்யர் சியோ கூட சந்தோஷமா நேரம் கழிக்கிறா. இது அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. சாவோஃபான் உணர்ச்சி வெள்ளத்துல அலைஞ்சு ஒரு மலையேறி கத்தினான். ஆனா அவன் கத்தல நின்னுடுச்சு. அங்க சில அனுபவம் வாய்ந்த சீடர்கள் தியானம் பண்றாங்க. அவங்கள ஒருத்தன் டெய்னு கத்தினான். சாவோஃபான் பயந்து போய் ஓடினான். இதயம் அதிகமா அடிச்சுச்சு. கீழே இறங்கி பாருங்க, மலை. அவன் கிட்டத்தட்ட பி ஏ மோதிட்டான். மறுபடியும் அவளை துரத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை செனான் பிரிவினர். வீட்டுக்கு போறதுக்கு பதிலா ஷான் பி யோட அருகிலேயே இருக்கிற குகையில மறைஞ்சிட்டான். அந்த குகையில லிங்யர் மீதான அவன் காதல், வேற யாரோட அவளை பார்த்ததால அவனுக்கு ஏற்பட்ட வலி எல்லாத்தையும் பி கிட்ட சொல்லிட்டான். ஆனா பி அந்த மாயக்கழியை கண்டுபிடிக்கிறதுல தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. பல தடவை பிடிக்க முயற்சி பண்ணா. ஆனா அந்த கழியோ அதனோட மனசு இருக்கிற மாதிரி நழுவிடுச்சு, தப்பிச்சு போச்சு. ஒரு தடவை அந்த போராட்டத்துல அந்த கழியே அவள் தலையில அடிச்சுச்சு. சின்ன நேரம் நினைவு போச்சு. பி ஓய்வெடுக்கிறான்னு நினைச்சு ஷான் சாப்பாடு தேடி போனான். ஷான் திரும்பி வந்தப்போ பி உயிரோட இருக்கிற பன்றியை வாட்டிட்டு இருந்தா. அவன் முதல் நினைப்பு அவன் அன்பு நாயை வாட்டிட்டாள்னு.
ஆனா அவள் பிடிச்ச காட்டு பன்றின்னு சொல்லி சமாதானப்படுத்தினா. சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருந்தப்போ ஷானை அடக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. அவள் செய்ய போகும் நேரத்தில் ஷான் அன்பாக சாப்பாடு கொடுத்தான். அந்த சின்ன கருணை அவளை மென்மையாக்கிடுச்சு. இருவரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. அப்புறம் மறைஞ்சு இருந்த நேரத்துல ஷானும் பியாவும் நல்லா நண்பரா ஆயிட்டாங்க. பியா ஒரு ரகசியம் சொன்னா. அவள் சாதாரண பொண்ணு இல்ல, சூன் சங்கத்துல வேலைக்காரியா இருந்து தப்பிச்சு வந்தவள்னு சொன்னா. ஷான் ரொம்ப பாதுகாப்பா கருணையா உணர்ந்து அவளை மறைச்சு வைக்க உதவுறேன்னு சொன்னான். அதுதான் அவங்க நட்புக்கு ஆரம்பம். சிறிது நேரத்துக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய உற்சாகம். செனியன் சங்கம் நடத்துற பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டி நாள். 7 சங்கத்துல இருந்து மாணவர்கள் ரொம்ப கூட்டமா வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா திறமைகள். அந்த வண்ணமயமான கூட்டத்துல ஷான் ஒரு பழைய நண்பனை பார்த்து சந்தோஷப்பட்டான். போன்வே சிகரத்துல இருந்து வந்த ஷூ. போட்டி ஆரம்பிச்ச போது ஷூ சிகரத்துல இருந்து வந்த மாணவர்கள் அழகா வாழ்ந்திருந்தாங்க. அழகு ராணிய மாதிரி. அட போங்கடா சீவாய், அவள்தான் எல்லாருக்கும் நடுநாயகி. ஒவ்வொரு சிஷ்யனும் அவள் கவனத்திற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கலவரத்துல சான் சட்டென்று அவள் பக்கம் போய் ஒரு கொஞ்சம் அருகில் போய் நின்னுட்டான். ஆமா, என்ன கூச்ச சுடர கட்டிப்பு இது? சீவாய் கடுப்பாயிருந்து அவனை தள்ளிட்டா. அவன் பின்னாடி தள்ளாடி விழுந்துட்டான். அடுத்து லாட்டரி. போட்டிக்கு யார் யார் எதிர்த்து போராடணும்னு தீர்மானிக்கிற சிறப்பு முறை. சூப்பரா இருந்த டிக்கெட் நம்பர் 1. அது கிடைச்சா முதல் இருப்பதை தவிர்த்து அடுத்த சுற்றுக்கு நேரடியா போயிடலாம். சிஷ்யங்க எல்லாம் தங்கள் திறமையை காட்டி வானத்துல இருந்து டிக்கெட் பிடிக்க பறந்து அடிச்சாங்க. சான் அங்க சின்னதா நின்னுட்டான். பறக்க நல்லா கத்துக்கலையே, ஆனா அவனுக்கு அதிர்ஷ்டம் தான் வழி. ஒரு டிக்கெட் நிலத்துல கிடந்தத பார்த்து அவன் உடனே எடுத்தான். அப்போ சீவாய் வந்துட்டா. அவள் டிக்கெட்டையும் அவன் டிக்கெட்டையும் மாத்திட்டா. அவளுக்கு 1 கிடைச்சிருந்தது. ஆனா சீக்கிரமா போயிட வேண்டாம்னு நல்லா கொடுத்தா சானுக்கு. VIP ஸ்டேட்டஸ் கிடைச்ச சானு என்ன பண்ணான்னா, ஓய்வெடுத்து போர் பார்க்கலாம்னு சுஷு அவனை உசுப்பேத்தினாங்க. ஸ்வேய் போட்டிய பாருன்னு. அப்பா, அந்த வேகம், அந்த கில்லு. கண் இமைக்கும் நேரத்துல போட்டி முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வாய் பிளந்து பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் லிங்கேரா ஷியாவோட போட்டிய பாருன்னு சியான் கிட்ட அடம் பிடிச்சாங்க. ஆனா அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு ஆசிய பத்தி தான் கவலை. சத்தம் போட்டு ஆதரவு கொடுத்தாங்க ஷியா ரசிகர்கள். ஆனா ஆசி தோத்துட்டான். ஷியாவுக்கு சந்தோஷமும் கஷ்டமும் கலந்துருச்சு. போட்டி முழு வீச்சுல நடந்துச்சு. நிறைய பேர்ல 30 பேர் அடுத்த சுற்றுக்கு போனாங்க. சியானும் அதுல இருந்தான். கொஞ்ச நாள் ஓய்வுன்னு மாஸ்டர்கள் அறிவிச்சாங்க. அடுத்த சுற்றுக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி கடுமையா பயிற்சி பண்ணிட்டு ஸ்வேய் மூக்கில் ரத்தம் வந்துருச்சு. மாஸ்டர் வந்து சிகிச்சை பண்ணினாங்க. மருந்து கொடுத்தாங்க. நோய் குணமாகிறது மட்டும் இல்ல, சக்தியும் அதிகரிக்கும்னு சொன்னாங்க. சீக்கிரம் வரப்போற போர்ல சான் அடுத்த போட்டிக்கு ரெடியா இருந்தான். அவன் மூத்த மாணவர்களும் அவன் நண்பன் சுஷுவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண அங்கே இருந்தாங்க. போட்டி ஆரம்பிச்சது. சான் எதிராளிய ஒரு அற்புதமான கலை நகர்வால தாக்க போறான்னு நினைச்ச நேரத்துல எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. அடேங்கப்பா, காத்தால வந்த ஒரு பயங்கர காற்று அந்த போட்டி இடத்தையே சுத்தி போய் மண் தூசு எல்லாரையும் கண்ணுலப்பட்டு ஒரு நிமிஷம் எல்லாரையும் கண்மூடித்தனமா வச்சுச்சு. தூசு அடங்கியதும் பாருங்க, சானோட எதிராளி ஒரு அடி கூட விடாம நிலத்துல மயக்கமா கிடந்தான். சான் ஜெயிச்சுட்டான். அடுத்த சுற்றுக்கு போயிட்டான். பிளாக்கூட் சம்மிட்ல சூழ்நிலை ரொம்ப சோர்வா இருந்துச்சு. லிங்கர் ஒழிச்சு பல மாணவர்கள் போட்டி வெளியேறிட்டாங்க. ஆனா சான் 3வது சுற்றுக்கு போன விஷயத்தை சொன்னதும் அந்த இடமே ஒரு வித உற்சாகத்தால ஒளிஞ்சு போச்சு. எல்லாரும் சந்தோஷமா கூச்சலிட்டாங்க. எல்லா எதிர்ப்புகளையும் கடந்து சான் இவ்வளவு தூரம் வந்திருக்கானேன்னு. அடுத்த நாள் ஒரு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி. சானோட அண்ணன் ஜிங்கு எதிரா போட்டி. அந்த நேரத்துல ஜிங்கு சாவோஃபான் பலவீனமான போராளின்னு பேர் இருந்தாலும் அவனை எளிதா வெல்லிடுவேன்னு அவனுக்கு நம்பிக்கை. ஆனா பாருங்க, சாவோன் கையில மந்திர குச்சி இருந்ததுனால ஜிங்கு சண்டையில நல்லா போராடினான். அவன் ஜிங்குவை பல தடவை தூக்கி வீழ்த்தினான். எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைச்சான். பார்வையாளர்கள் சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா கடைசில சாவோஃபான் ஜெயிச்சு அடுத்த சுற்றுக்கு போனான். ஜிங்கு, அவனுக்கு கோபம், அவமானமா இருந்துச்சு. சாவோஃபான் முழுக்க நடிச்சான்னு நினைச்சான். கடுப்பா போயிட்டான். சாவோஃபான் ஜெயிச்சாலும் மனசுக்கு துக்கமா இருந்துச்சு. ஜிங்கு கஷ்டப்பட்டதால அவனுக்கு குற்ற உணர்வு. அந்த மந்திர குச்சியை வீசி எரிஞ்சிட்டான். அதுல சார்ந்து இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த போட்டி ஷ்வேய் லிங் போராடினாங்க. கடுமையான போட்டி. கடைசில ஷ்வேய் ஜெயிச்சான். சாவோஃபான் எப்படி சட்டன்னு நல்லா போராட ஆரம்பிச்சான்னு பூட் கேள்வி கேட்டா. அவன் சக்தியை பார்க்க போனா அவளே சாவோஃபானுக்கு சக்தியை கொடுத்தா. சக்தியை ஷான் மேல ஊத்தினாங்க. அவனுக்கு அந்த மாலை வரப்போற சவால்களுக்கு ஒரு புது உற்சாகம் கிடைக்கணும்னு. ஆனா திடீர்னு ஒரு விஷயம் நடந்தது. ஷியா சிகரத்துக்கு ஷியான் போனான். அங்க ஷ்வேய் பலவீனமா உதவிக்கு காத்திருந்தா. அவன் உதவி பண்ண போனா அருகில ஒரு ஆற்றில சிந்திச்ச மருந்தை எடுத்து வர சொன்னா. ஷான் உடனே ஓடிப்போய் கையாலேயே அந்த மருந்தை எடுத்தான். ஷ்வேய் சரியானாச்சுன்னு காத்திருந்தப்போ அவள் ஷியான் கிட்ட வாழ்க்கையை பத்தி சொன்னா.
அவள் கடுமையான சீடா இருந்தா. செனான் சங்கத்துல உச்ச சீடனா வரணும்னு கடுமையா சாதனை பண்ணினா. அந்த தீர்மானமும் கவனமும் ஷானை அதிர்ச்சியில ஆழ்த்திச்சு. இறுதிப் போட்டிக்கு முன்னாடி ஷியான் எதிரா போக போறான்னு தெரிஞ்சுச்சு. எல்லாரும் ஷ்வேய் சுலபமா ஜெயிச்சிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அவள் சாமர்த்தியம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஷான் முழு இதயத்தோட போராட நினைச்சான். அவன் குருவுக்கும் கருப்பு சிகர மாணவர்களுக்கும் பெருமை சேர்க்கணும்னு. அவன் கையில் எந்த மந்திர கோலும் இல்லாமல், முன்னாலேயே வீசிவிட்ட கோலை இல்லாமல் சீன் சவாலுக்கு எதிராக போராடினான். அடடா, அவள் கத்தியால ஒரு கடைசி அடியை போட போறான்னு தோணுச்சு. அப்போ அந்த மந்திர கோல் தன்னாலேயே வந்து சீன் கிட்ட வந்து நின்னுச்சு. அது அவனை காப்பாத்தினது மட்டுமில்லாம அவன் காயங்களையும் சரி பண்ணிடுச்சு. அந்த கோல் சீன் ரத்தத்திலிருந்து சக்தியை வாங்கி இன்னும் பலமா ஆயிடுச்சு. சும்மா சூப்பர் பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு. அந்த கோல்ல உதவியால சீன் சவால சுலபமா தோற்கடிச்சிருக்கலாம். ஆனா மரியாதையாலையும் நேர்மையாலையும் அவன் அந்த கோலை அவள் மேல யூஸ் பண்ணல. சவாலும் அவன் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு கத்திய வச்சுட்டா. ஆனா அவள் முன்னாடி விட்ட அடிகள் சீனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் உடனே அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துட்டான். சீனியான் செக்ஷன்ல இருந்த மாஸ்டர்ஸ் இந்த போட்டியை பார்த்துட்டு சந்தேகம் வந்துடுச்சு. அந்த கோலோட அளவுலேயே சக்தி அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்தது. சீன் தடை செய்யப்பட்ட பேய் கலைகளை யூஸ் பண்றானோன்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஆனாலும் அந்த கோல் சீரியஸா? சாத்தான் ராஜா, அவன் கோர திட்டம். சந்தேகம் அலையாய் வருது. சின் யூன் சீடர்கள் கலவரம். அடேங்கப்பா, அவன் காட்டிய கொடுமை. குழந்தை அழுகுற சத்தம். பாவம் சீடர்கள் ஒவ்வொருத்தரா வலைக்கு வீழ்ந்தாங்க. உயிரை விட்டாங்க. கொலை. அந்த கலவரத்துல ஷான் நடுவுல நிக்குறான். அந்த சக்தி வாய்ந்த கம்பு. ரகசியம் தெரியல. என்ன சம்பந்தம்? சீடர் தலைவர்கள் கவனமா பார்த்தாங்க. சாத்தான் சக்தி இல்ல. ஆனா அந்த கம்பு எதையும் தாங்கிக்கிட்டு நிக்குது. அதிசயம். ஷான் உயிருக்கும் கம்புக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆபத்து. கம்பை நிறுத்த ஷானை கொல்லலாமா? சண்டை. வாக்குவாதம். ஷானோட நண்பர்கள் சீடர்கள் கெஞ்சுறாங்க. கொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு. சிறைச்சாலையில் சான் காவலர்களின் கடுமையான கண்காணிப்பில் இருந்தான். அந்த நேரத்தில் அவள் சானின் நம்பிக்கையை முன்பு வாங்கி வைத்திருந்தாள். அவள் ஒரு துணிச்சலான வேலையை செய்தாள். சின்யின் சக்தியினுள்ளே நுழைந்து காவலர்களை மயக்கி சானை காப்பாற்றினாள். ஆனால் அடுத்த அதிர்ச்சி என்னவென்றால், அவள் சானை நேராக அசுர அரசனிடம் கொண்டு போனாள். அப்போதுதான் வின் உண்மையான அடையாளம் வெளிப்பட்டது. அவள் அசுர ராஜ்யத்தின் ராஜகுமாரி. இந்த வெளிப்பாடு சானின் நம்பிக்கையை நொறுக்கி அவனை மிகவும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது. அசுர அரசன் அந்த கோலின் சக்தி சானுடன் தொடர்புடையதுன்னு உணர்ந்ததும் கோலை முழுமையாக கட்டுப்படுத்த சானை அழிக்கணும்னு முடிவு பண்ணினான். ஆனால் தனது துணிச்சலான நம்பிக்கையோடும் அர்ப்பணிப்போடும் தன்னுடைய அப்பாவுக்கும் சானுக்கும் நடுவே நின்றாள். சானை காப்பாற்றினாள். அவளுடைய எதிர்ப்பு அசுர அரசனை கடுமையாக கோபப்படுத்தியது. அவன் தன் மகளையே உடனே தாக்கினான். நிலைமை மிகவும் மோசமாயிற்று. சீற்றம், துரோகம், ஆற்றல் மிக்க தடியால் தீண்டப்பட்ட சான் பிசாசு ராஜாவுடன் மோதினான். ஒரு கொடூர போர். ஒளி நிழல் வெடிப்புகளாய் அவர்களின் சக்தி மோதியது. சீனான் சீடர்கள், குருக்கள், பார்வையாளர்கள் எல்லாரும் அந்த போரை பார்த்து அதிர்ந்தார்கள். அப்புறம் லிங், அவள், ஸ்வை சேர்ந்து பியாவுக்கு உதவினாங்க. அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனா பிசாசு ராஜாவும் அவன் படைகளும் மிகவும் பலசாலிகள். போர்ல ஸ்வை பியாவு மேல அடிக்க முயற்சி பண்ணும்போது சியாஃபான் சரியான நேரத்துல தன் மாயத்தடியால காப்பாத்தினான். அதே நேரம் சீனான் சீடர்களின் தலைமை குருக்கள் ஒரு திட்டத்தை வெளியிட்டாங்க. பிசாசு ராஜாவுக்கு எதிரா பலமான மின்னல் தாக்குதல். ஆனா சானுக்கு அந்த மின்னல் வெறும் மந்திரம் இல்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடி அதுபோல ஒரு மின்னல் அவன் நாட்டை அழிச்சது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் அன்பு செஞ்ச எல்லாரையும் கொன்னுட்டான். ஒரு பயங்கரமான எண்ணம் அவன் மனசுல வந்தது. இந்த ஹெட் மாஸ்டர்களில் ஒருத்தன் அந்த துயரத்துக்கு காரணமா இருக்கலாமா? சந்தேகம் இருந்தாலும் சான் பின்வாங்கல. ஹெட் மாஸ்டர்களோட நின்னு ராட்சச ராஜாவோட போராடினான். போர் கடுமையானப்போ ஹெட் மாஸ்டர்கள் சானுக்கு தங்களோட சக்தியை கொடுத்தாங்க. ராட்சச ராஜா சக்தியை எதிர்க்க உதவ. ஆனா சானுக்கு கேடு பண்ணுறதுக்கு பதிலா ராட்சச ராஜா கரு இருள் சக்தி சானோட சேர்ந்துருச்சு. அவனை மிகவும் பலசாலியா மாத்திருச்சு. இந்த புது சக்தியால சான் ராட்சச ராஜாவையும் அவன் டீமையும் சும்மா தூக்கி வீசியாட்டான். ஆனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த அதீத சக்தி சானை கட்டுப்பாட்டை விட்டு போக வச்சிருச்சு. ராட்சசனா மாத்திருச்சு. ஒரு ஹெட் மாஸ்டர் அவன் கிராமத்தை நிச்சயமா அழிச்சிருக்கலாம்னு புரிஞ்சுக்கிட்டப்போ அவனுக்கு கொள்ளை கோபம். வெறியா உங்காரம் எடுத்தான். ஊவே மற்றும் மற்றவர்கள் சானோட மாற்றத்தை பார்த்துட்டாங்க. அவன் ஒரு பெரிய ஆபத்தா மாறிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அவனை எதிர்க்க முடிவு பண்ணாங்க. ஆனா ஷானோட புது பலம் அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. அவன் ஒரு பயங்கர அடிய போட போறான்னு பார்த்தா ஈலிங்கர் தைரியமா அவனை காப்பாத்த வந்து கொடுமையான அடிய வாங்கிட்டா. கண்ணுல பொறப்பு எல்லாம் தெரியாம கடுங்கோபத்துல ஷான் ஈலிங்கரை தாக்க போறான். ஆனா அவள் இறக்க போற கடைசி நேரத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த நல்ல நினைவுகளை சொல்லி அவன் மனசை தொட்டா. அந்த கொடுமை நிலையில இருந்து ஷான் வெளியே வந்தான். சரியா? ஆனா சீக்கிரமா இல்ல. ஈலிங்கர் காயம் அதிகமா இருந்துச்சு.
அவ இறந்துட்டா. போர் முடிஞ்சதும் ஷ்வேய் ஷானை எதிர்க்க வந்து வாள் எடுத்தா. ஆனா ஷானை அண்ணன் மாதிரி பாத்துக்கிட்ட டெய் அவனை காப்பாத்த வந்தான். ஷானை காப்பாத்த டெய் எல்லாத்தையும் பண்ண ரெடி. ஷ்வேய் மறுபடியும் தாக்க வருதுன்னு பார்த்தா பூய் அவள் வாளை தடுத்தான். ஷானை ஓட சொல்லிட்டான். ஆனா அவன் எப்பவும்